ஹவ் ஐ பிளான் மை டே, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து சாட்டர்டே. எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கு, அப்புறம் என்னோடய ஓன் பர்சனல் யூடியூப் சேனல், வெப்சைட்டு. அப்போ எனக்கு கொஞ்சம் கிளட்டராக நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கு வந்தேன். வந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகிட்டு, நல்ல காற்று, ஜில்லுன்னு காற்று பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஜில்லுன்னு காற்று, ஒரு ஆள் இல்லை, நல்லா காமாக ஃபீல் பண்ணேன். சரி, அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாக்கிங் போனேன். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவை ஒரு சிம்பிளான ரொட்டீன், உங்கள் டேயை எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுவோம். அப்படிங்கிறதுனால தான் இதை உட்காந்து இந்த வீடியோவை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் டேயை எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. அதிலிருந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நான் கண்டிப்பாக எடுத்து நானும் என்னோடய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணுறேன். அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கேன். நீங்களும் சில நாள் இப்படியே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா, மார்னிங்கில் எழுந்தோம், அதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணணும், இன்றைக்கி ஒன்றுமே நினைவில் இல்லையே. கரெக்டாக இப்படி நானும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஹாய் சொல்லுங்கள். ஒரு பெண்ணாக நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். ஒர்க்கு, ஃபேமிலி, பர்சனல் லைஃப், செல்ஃப் கேர், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுக்குள்ளே நம்ம மென்டல் பீஸ் எங்கன்னு தெரியாமல் போயிடும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஏன் டேயை எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். சூப்பர் ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன் இல்லை, பர்ஃபெக்ட் லைஃப் ஸ்டைலும் இல்லை. ரொம்ப சிம்பிள், காம், ரியலிஸ்டிக்கான டே பிளானிங். ப்ரெஷர் இல்லாமல், கில்ட் இல்லாமல், பீஸ்ஃபுல்லாக டே போக என்ன பண்ணணுமோ அதுதான் பேச போகிறோம். ஸோ ஸ்லோ லைஃப், சாஃப்ட் ரொட்டீன், பீஸ்ஃபுல் மைண்டு, இது எல்லாம் வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மார்னிங் டேக்கு டோன் செட் பண்ணுற டைம். என்னோடய டே அலாம் அடித்த உடனே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணி ஆரம்பிக்காது. அது பண்ணால் மூட் அப்போவே ஸ்பாயில். முதல்ல ஸ்லோவாக எழுந்து 2 டீப் ப்ரீத்து. இன்றைக்கி எப்படி ஃபீல் ஆகணும்னு என்னையே நான் கேட்பேன். ஹாப்பியாக, காமாக, கான்ஃபிடெண்ட்டாக அந்த டேக்குண்டான டாஸ்க் லிஸ்ட் முன்னாடி நம்மளோட ஃபீலிங் லிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நார்மல் மார்னிங் திங்ஸ், ஃபேஸ் வாஷ், வாட்டர் குடிக்கிறது, லைட் ஸ்ட்ரெச்சு, நோ ரஷ், நோ நாய்ஸ். இந்த 15 to 20 மினிட்ஸ் அலோன் டைம், இதுதான் அன்னைக்குள்ள முழு டேயும் சேஞ்ச் பண்ணுற டைம். இந்த வீடியோவை இப்போவும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல டிப்ஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். 30 ஆயிடுச்சுனாலே நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸாக உங்கள் கூட செல்ஃப் கேர் எல்லாத்தையும் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து டே பிளானிங். ஓவர் பிளான்லாம் இருக்காது, ஓவர் திங்கிங்கும் இருக்கவே இருக்காது. நான் பெரிய லிஸ்ட்லாம் அன்றைக்கி போட மாட்டேன், இதை செய்யணும் அப்படின்னு. அதை பார்த்தாலே ஆங்ஸைட்டி வந்துடும். இன்ஸ்டெட் நான் ஃபாலோ பண்ணுறது 3 திங்ஸ் ரூல் தான். அது என்ன அப்படின்னா, 1 மஸ்ட், 1 ஷுட், 1 வாண்ட். இன்றைக்கி கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும், அதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா செய்யணும். அது எனக்காக நான் செய்யணும், அவ்வளோதான். இதனால் டே ப்ரொடக்டிவாகவும் இருக்கும், பட் அதில் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கவே இருக்காது. அதை ஃபுல்லாகவே நோட் புக் அல்லது நோட் ஆப்பில் அப்படியே எழுதிடுவேன். எழுதும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம மைண்டு கிளஸ்டராக ஃபீல் பண்ணாமல் மைண்டு அப்போவே கிளியர் ஆகிரும். நம்ம எல்லாமே தலைக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காது. தலைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தது அப்படின்னா காலையில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண அந்த 15 to 20 மினிட்ஸ் அந்த காம்னஸ் வந்து நம்மளை விட்டு போயிடும். அந்த காமை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா டேயை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணணும். என்னோட பிளானிங் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் மிட் டே, இந்த டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனர்ஜியை செக் பண்ணுவேன், ஸ்மால் பிரேக் எடுத்துக்கிடுவேன். எல்லா நேரமும் நம்மளுடைய எனர்ஜி வந்து சேமாக இருக்காது, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மிட் டேயில் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் என்னவா ஃபீல் பண்ணுறேன், அப்போது சின்ன பிரேக் எடுப்பேன். வாட்டர் குடிக்கிறது, ரூம்குள்ளேயே அங்கங்கே வாக் பண்ணுறது, ஃபோனை தள்ளி வச்சுருவேன். ரிமெம்பர், ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லேசினஸ் இல்லை, ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட். என்னோட டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோவாக இதுக்கு முன்னாடி நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் வாட்ச் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எப்படி உங்கள் டேயை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு நல்ல இதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாயிண்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்து மென்டல் பீஸ். எல்லாத்துக்கும் எஸ் சொல்லணும்னு தேவையே இல்லை. டெய்லி நம்ம இந்த பிளான் பண்ணுறது டாஸ்க்குக்காக மட்டும் இல்லை, நம்ம மென்டல் பீஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். அன்னெசரி கால் அவாய்ட் பண்ணிடுவேன். நெகட்டிவ் வைப்ஸ்க்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிடுவேன். ஒரு பெண்ணாக நோ சொல்ல கண்டிப்பாக எல்லோரும் லேர்ன் பண்ணணும். அதே நேரத்தில் நோ சொல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதான் செல்ஃப் கேரோட பிக்கஸ்ட் பார்ட்டே. ஓவர்வெல்மாக ஃபீல் ஆனால் டீப் ப்ரீத் எடுத்து சொல்லுவேன், நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தட்ஸ் இனஃப். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து மார்னிங் பார்த்தாச்சு, மிட் டே பார்த்தாச்சு, பின்ன என்ன ஈவினிங். இது ஸ்லோ டவுன் மோட் ஆன். சாயங்காலம் வந்துருச்சுன்னா ஸ்பீடப் பண்ணவே மாட்டேன், ஸ்லோ டவுன் தான். ஹெவி பிளானிங், ஓவர் திங்கிங் நோ. லைட் ரொட்டீன் ஒன்லி. ஸ்கின் கேர், ஜேர்னலிங், குவைட் டைம் ஆர் ஜஸ்ட் சிட்டிங் சைலண்ட்லி. பெட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன நானே ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டுக்கிடுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நல்ல நடந்தது, இன்றைக்கி ஃபுல்லாக என்னது நல்லது நடந்தது, எவ்வளவு எனர்ஜி ட்ரெயின் பண்ண, அது எது என்ன ட்ரெயின் பண்ண வச்சுது, நம்ம எதுக்காக கிரேட்ஃபுல்லாக இருந்தோம், இன்னும் இருக்கணும். இது எல்லாமே என்னுடைய மறுநாளைக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு பெண்ணாக டேயை பிளான் பண்ணுறதுக்கு டைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இல்லை, நம்மையே செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக. சில நாள் ப்ரொடக்டிவ், சில நாள் ஸ்லோ டவுன், ரெண்டும் ஓகே தான். பர்ஃபெக்ட் ரொட்டீன் வேண்டாம், கைண்ட் ரொட்டீன் போதும். இந்த வீடியோ என்ன மாதிரி டேயை பிளான் பண்ணுறவங்களுக்கு ரிலேட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் டேயை எப்படி பிளான் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை, டேக் கேர். அன்டில் தென் காமாக கைண்டாக இருங்க. பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு. பறவை சத்தம், சில்னஸ், காம்னஸ், அப்புறம் காற்று எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1 ஹவரில் அப்படி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த சந்தோஷத்தை நான் உங்கள் கூடயும் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பார்க் அப்படின்னு. பார்க்குக்கு தான் போகணும் அப்படின்லாம் இல்லை, உங்கள் வீட்லேயே ஒரு காம் ரூம். யார் வெளியில் போயிருந்தாங்க, குடும்பம் எல்லாம் குழந்தைங்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு காம்னஸ்ஸாக நல்ல ஒரு இடம் சூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல போயிட்டு உங்களை நீங்களே காம் பண்ணிக்கங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க.